வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சூர்யா சாரோட பர்த்டே. என் செல்லா குட்டிக்கு பர்த்டேனா சும்மா விடுவோம்னா, நம்மளால எதுவும் பெருசாக பண்ண முடியாது, அவரை போய் மீட் பண்ண முடியாது, நேரில் போய் விஷ் பண்ண முடியாது. சரி, நம்ம ஆசைக்காக இதுலையாவது விஷ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் வந்திருக்கேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா சார். நீங்கள் இப்போ எங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி எப்போவுமே பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் என்டர்டெயின் மட்டும் பண்ணல, நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு படம் ஹிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய பண்ணணும். ஒரு ப்ரவுட் ஃபேனாக வந்துட்டு நான் இதை வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிளிம்ஸ் வீடியோ வந்து பார்த்துடலாம். மாறாக்கன் வழிவந்து வேளத்தை விளவச்ச கொச்சாமி வழிவந்து பஞ்சத்தை செய்தெடுத்த இளம்ப வழிவந்த பெருமலைய பெற்ற தங்கையுந்த பேர சச்சாங்கட சாச்ச செந்தியுடுந்த மல மண்டையாத்து மலை ஏறி கொண்டலம் பிடிக்கவோ வெங்காட்டு மலம் ஏறி வெண்பெங்கா நிற்கவோ ஆத்து தீவேறி அச்சத்தை காட்டவோ முக்காட்டுக்களில் ஏறி திக்கெல்லாம் ஓட்டவோ ஏவட்ட வீரத்தை எங்க கங்கா ஒரு 100 புனிதகமும் இவன் மாறைய சருகூறு முரகங்க இத்துறைய கரையூர் கரையெல்லாம் முகமறைய பெருமாச்சி பறையன்னா பேர்பறைய ஒன்றையே ஒன்ற வீரங்க சண்டையே எங்க சூரங்க நீங்கள பெற்ற வீரங்க எங்க பெருமாச்சி காரங்க கங்கா கங்கா கங்குவா கங்கா கங்கா கிளிம்ஸ் வீடியோ பார்த்ததுலேருந்து வந்துட்டு எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. சூர்யா சார் வந்து கிட்ட வந்து நலமா அவர் டெரராக தான் கேட்குறாரு. இருந்தாலும் வந்துட்டு நம்மளே வந்து அப்படியே கேட்குற மாதிரி அவ்வளோ இதுவாக சூப்பராக வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து நேரில் நடக்காது. நம்மளே வந்துட்டு நம்மளை தான் கேட்குறாங்க அப்படின்னு வந்து இமேஜின் பண்ணிக்கணும். எனக்கு பர்சனலாக வந்துட்டு சூர்யாவை பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அதே மாதிரி இதை அதுக்காக மட்டும் நான் சொல்லலை, எனக்கு அவரை பர்சனலாக பிடிக்குன்றதுக்காக மட்டும் சொல்லலை. கண்டிப்பாக வந்துட்டு இந்த படம் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நம்மளோட இந்த கிளிம்ஸ் வீடியோலேயே வந்து தெரியுது. ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டெரராக பயங்கரமாக இருக்கும் போல். நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லர் மூவிலாம் பார்க்க மாட்டேன். இது லைட்டாக இந்த மியூசிக்கு, அதில் வர ஆளுங்க, இந்த கொலை ரத்தம் அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது. இருந்தாலும் சூர்யா சாருக்காக அப்படி இப்போ இந்த இது வந்துட்டு இந்த நலமான்னு வந்து கிட்ட கேட்கும்போது எப்படி இருந்தது, இந்த மாதிரி படத்தில் வந்துட்டு எவ்வளோ சீன்ஸ் வந்துட்டு அவர் நம்மளே கேட்குற மாதிரி இருக்கும், தியேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா. இவங்களோட முன்னாடி படம் வந்துட்டு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அதனால வந்துட்டு எப்படி சொன்னாங்கன்னா, இந்த படமும் கண்டிப்பாக ஓடாது, சூர்யா வச்சு எதுக்கு எடுக்கிறீங்க, ஸ்பாயில் பண்ணுறீங்க, எல்லாரோட லைஃப்பும் ஸ்பாயில் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்தது. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு படம் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா அடுத்த படமும் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்ம டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் ஒரு படம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனால் அடுத்த படம் ஹிட் ஆகக்கூடாதா? இந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு ஹிட் ஆகுதோ இல்லையோ அவரோட பெஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணுறாரு. கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. எப்படி சொல்கிறது, டைரக்டர் டீமுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஓகே, இதை விட பெருசாக என்ன பர்த்டே கிஃப்ட் வேணும் உங்களோட ஃபேன்ஸுக்கு வந்துட்டு என்ன ட்ரீட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கிளிம்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.